ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி சுவையான ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்ப்போம் வாங்க. இந்த வீடியோவில் இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு சட்னி ரெசிபி தான் செய்ய போகிறோம். இந்த சட்னி ரெசிபிக்கு நாங்கள் காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்க்காம வத்தல் மிளகாய் தான் சேர்த்துருக்கோம். அதே மாதிரி பொட்டுக்கடலையும் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துருக்கறனால இதுக்கு பொட்டுக்கடலை சட்னின்னு சொல்லுவாங்க. வாங்க இந்த பொட்டுக்கடலை சட்னி எப்படி செய்வோன்னு பார்ப்போம். இந்த சட்னிக்கு ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சோண்டு புளி, 3 பல்லு பூண்டு, பொட்டுக்கடலை 50 கிராம், துருவின தேங்காய் ஒரு 4 டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1.5 டேபிள் ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் எடுத்துக்கணும். இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நம்ம வச்சுருக்க உளுத்தம்பருப்பை ஃபஸ்ட்டு சேர்த்து அதை வறுத்துக்கணும். அது லைட்டாக வறுபட ஆரம்பிக்கும் போது நம்ம வச்சுருக்க மற்ற பொருள் எல்லாத்தையும் நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். நம்ம வச்சுருக்க காஞ்ச மிளகா, பூண்டு பல் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மிச்ச ஐட்டத்தையும் ஒன்று ஒன்றா நம்ம சேர்த்து வதக்கிக்கலாம். கடைசியாக நம்ம துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். துருவின தேங்காய் சேர்த்து ஒரு கிண்டிட்டு நம்ம வச்சுருக்க பொட்டுக்கடலையையும் அதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ இந்த கலவையை நல்லா இதை ஆற விட்டுடலாம். ஆறின விட்டு இதை மிக்சியில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா வழுவழுப்பாக நம்ம அரைச்சி எடுத்துக்குவோம். இதை ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு செய்ய போகிறோம். இதை கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை வச்சு தாளிச்சுக்கோங்க. சுவையான பொட்டுக்கடலை சட்னி சூப்பராக தயாராகிடுச்சு. இதை இட்லி தோசைக்கெலாம் நம்ம தொட்டு சாப்பிடலாம். இந்த ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்கை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு சேரும். தேங்க்யூ.